யாரும் அறியாத கதை. பாவேந்தரை பற்றி. ஒரு முறை வடமொழி அறிஞர் ஒருவர் கடும் வெயிலில் நடந்து சென்றார். தவிக்கும் வெயிலால் தாகம் எடுத்தது. சற்று தூரத்தில் ஒரு கிராமத்து பெண் தண்ணீர் குடம் ஏந்தி வந்து கொண்டிருந்தாள். களைப்புடன் வந்த அறிஞர் அவரை பார்த்து, தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் தா என்றார். அந்த கிராமத்து பெண்ணும், தருகிறேன் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றாள். உடனே வடநாட்டு மெத்தப்படித்த மேதாவிக்குள் ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு, இந்த பெண்ணிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா என நினைத்து, நான் ஒரு பயணி என்றார். உடன் அந்த பெண், இவ்வுலகில் 2 பயணிகள்தான், ஒன்று ஆதவன், மற்றொன்று திங்கள். இவர்கள்தான் இரவு பகலென பயணிப்பவர்கள் என்றாள். சரி, என்னை விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்றார் கற்றறிந்தவர். உடனே அப்பெண்ணும், உலகில் 2 விருந்தினர்தான், ஒன்று செல்வம், மற்றது இளமை. இவை 2ம் தான் விருந்தினராக வரும். சில காலம் நம்முடன் தங்கி பிறகு போய்விடும் விருந்தினர் என்றாள். சற்று எரிச்சலான இவர், தான் ஒரு பொறுமைசாலி என்றார். அந்த பெண் சலிக்காமல், அதுவும் 2 தான், ஒன்று பூமி பந்து, எவ்வளவு உதைத்தாலும் மிதித்தாலும் தாங்கும், மற்றொன்று மரம், கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் பொறுமைசாலி என்றாள். அறிவு கர்வம் கொண்ட அவர் சற்று கோபமடைந்து, நான் ஒரு பிடிவாதக்காரன் என்றார். அதற்கும் அந்த பெண், உலகிலேயே பிடிவாத குணம் கொண்டவை 2 தான், ஒன்று முடி, மற்றொன்று நகம். 2ம் எத்தனை முறை வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் என்றால் சிரித்தபடி. தாகமும் கோபமும் அதிகரிக்கவே இந்த பெண்ணிடம் எதற்கு இத்தனை பேச வேண்டும் என்று, நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்டார். உடனே அந்த பெண், உலகிலேயே 2 பேர்தான் முட்டாள்கள். ஒருவன் நாட்டை ஆளத் தெரியாத அரசன், மற்றவன் அவனுக்கு துதிபாடும் அமைச்சன் என்றாள். மண்டை கனமும் அகம்பாவமும் குறைந்த அறிஞர் செய்வதறியாது அந்த பெண்ணின் முன் கைகூப்பி நின்று, யாரம்மா நீ, இவ்வளவு அறிவோடு பேசுகிறாயே, யாரிடம் இவ்வளவு அறிவு செல்வத்தை கற்றாய் என்று வியந்து கேட்டார். அந்த பெண், ஐயா, என் பெயர் தமிழமுது. எனக்கு பெயர் வைத்தவரும் எனக்கு கல்வி அறிவையும் பட்டறிவையும் பகுத்தறிவையும் கற்றுக் கொடுத்தவரும் பாவேந்தர் பாரதிதாசன் என்பவரே என்றதும் நிமிர்ந்து பார்த்த வடமொழி அறிஞர் மலைத்து போனார். உலகிலேயே சிறந்த மொழியும் சிறந்த அறிஞர்களும் வடமொழியாளர்கள்தான் என்று இதுவரை எண்ணியிருந்தேன் அம்மா. அந்த கர்வம் இன்றுடன் தொலைந்தது. தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்து பெண்மணியே இவ்வளவு அறிவுத்திறத்துடன் விளங்குகிறார் என்பதையும், ஒரு கிராமத்து பெண்மணி கூட இவ்வளவு கல்வி அறிவுடன் திகழச் செய்ய முடியும் என்பதையும் உங்களுடைய ஆசிரியர் பாரதிதாசன் என்று அறிகிற பொழுது பெரிதும் மகிழ்கிறேன் என்று வணங்கினார். என்னையும் பொறுத்தருளுங்கள் என்று கூறி அவருக்கு நாவறட்சி தாகம் தீர தண்ணீரை கொடுத்தார். எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ, பகுத்தறிவோடு சிந்திக்கிறானோ, அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான் என்று பாவேந்தரிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறினாள். நான் அந்த பாவேந்தர் பாரதிதாசனை பார்க்க முடியுமா என்று கேட்டதும் தமிழமுது பொலபொலவென கண்ணீர் வடித்து கொண்டு, ஐயா, இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். அவர் மறைந்து இன்றுடன் 61 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது என்று வருந்தினாள். என்ன, அவர் மறைந்து விட்டாரா? அவரை நான் சந்திக்க முடியாதா என்று வருத்தத்துடன் கேட்டார் வடமொழி அறிஞர். அவர் உருவத்தை பார்த்து, என்ன செய்ய போகிறீர்கள் ஐயா? அவர் எழுதி வைத்த நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் படியுங்கள். அதை படித்தாலே நீங்கள் பாரதிதாசனை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்று கூறி சென்றாள் தமிழமுது. நாமும் அவரது நினைவு நாளில் அவரை நினைவு கூர்வோம். அவரது படைப்புகளை படித்து பேராற்றலை பெறுவோம். நன்றி.